You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காஷ் இன்றைக்கி நான் காலைல எழுந்து நம்ம வந்து காஃபி குடிக்கிற வேலையை வந்து முழுமையாக செய்து கொண்டு இருக்கிறோம். தினமும் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் ஆச்சு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் குடித்ததுக்கப்புறம் வந்து காஞ்ச திராட்சை வந்து ஒரு 2, 4, 5க்குள்ளே சாப்பிடுங்க போதும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லாயிருக்கும். தென் வந்து உங்களோட பாடியுமே வந்து எந்த ஒரு பேட் இதுவுமே இல்லாமல் எனக்கு ஃபீல் ஆகும். நானும் வந்து இதை வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே அதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்துமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இதெல்லாம் பண்ணுங்கள். தேவையில்லாததெல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காதீங்க. காலையில் எழுந்து அது எல்லாமே தின்று முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து காஃபியே வந்து என் கூட ஆட் பண்ணிப்பேன். காஃபி வந்து என் கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுவுமே இல்லாமல் நான் காஃபி ஆட் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து மில்க் தான் எடுத்துப்பேன். மில்க்கு கூட வந்து பனவெல்லம் இருக்கும் தெரியுமா? அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நான்லாம் அதை அவாய்ட் பண்ணுறேன். பட் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு தான். நிறைய பேர் யோசிப்பீங்க, வெளியே காஃபி கடையிலலாம் போய் போய் நின்றுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. வெளியே எங்கேயாச்சும் போகணுன்னா நம்ம வந்து காஃபி குடிக்கணுன்ற ஒரு இதில் வரும்போது நான் காஃபி குடிச்சு தான் ஆகுவேன். நம்ம வந்து ஒரு கட்டாயத்தினால வந்து எதையுமே செய்யக்கூடாது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து நமக்கு தேவையானதும் நடக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாலிசி. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் இது மாதிரி மெயின்டைன் பண்ணிப்பேன். வெளியே போகும்போது இப்போ நான் மோஸ்ட்லி வெளியே போகும்போது காஃபி கடைக்கு போகணுன்னு போகமாட்டேன். சரி ஓகே நம்ம குடிக்கலாம் அப்படின்னு தோணும்போது கண்டிப்பாக நான் அதை இது பண்ணிப்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஐயோ நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், அந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து நம்ம 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 வந்து என்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிறோம் நமக்கு அப்படின்ற மாதிரி தான். பனிஷ்மெண்ட்லாம் இல்லாமல் பக்காவாக பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். காஃபி எல்லாமே குடிச்சு முடிச்சதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம பிரியாணி தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். சரி ஓகே ஒரு பிரியாணி பாக்கெட்டை ஃபுல்லாகவே அமுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து அமுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக வந்து பிரியாணிலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சு, ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பிரியாணி வந்து நல்லா தான் இருந்துச்சு. எந்த கடை பிரியாணிலாம் தெரியல. நல்லா என் அண்ணன் வாங்கிட்டு பண்ணியிருந்தாங்க வந்திருந்தான். சரி பிரியாணியும். ஓகே பிரியாணி நம்ம இதை செய்றத வேற உட்கொள்வோம் பாராட்டணும். அப்படின்னு அதனால வந்து நான் சொல்லிட்டு வந்து அவர அப்புறமா சாப்பிட பாராட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிட்டு ஒரு சாப்பிட்டு வழியா என் அக்கா குளிக்கவே இருந்தா இல்லைங்க. கொஞ்ச ஃபுல்லா ஒரே நேரம் அவகிட்டயும் சோம்பேறித்தனம். கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு எல்லாத்தையும் இதை தின்னுக்கிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு பண்ணிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஒரு வழியாக வந்து ஜாலியாக உட்காந்துனே நானும் தின்னுட்டே இருக்கேன். எங்கள் அக்கா குளிச்சா நீ பாட்டுன்னு சாப்பிட்றேன்னு என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்டா. அவளை நான் ஒரு லுக்கு விட்டுட்டு நான் பாட்டுன்னு சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு சோறு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்ம காலைல குளிக்கலன்னு அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. இதோ குளிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குடுகுடுன்னு ஓடி போய் குளிச்சுட்டு வந்தோடனே என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே சோம்பேறித்தனமாக போரிங்காக இருக்குது. சரி ஓகே ஃபேன் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து எடிட்டிங் ஒர்க் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி வந்து மைக்கெல்லாம் வச்சுருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய நேரம் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ப்ளூடூத் மைக் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மைக் வந்து நம்ம வச்சுட்டு ஒயரோடு இழுத்துன்னு போக முடியல. இது எடிட்டிங்க்கு மட்டும்தான் சரிப்படும் அப்படின்னு நானே உணர்ந்த தருணம் குளிச்சு முடிச்சுட்டு என்னை வந்து சந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தா. சரி ஓகே ரெடியாகி அவள் கூட வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். அவள் வந்தோடனே இந்த சாரீ நல்லாயிருக்கா, அந்த சாரீ நல்லாயிருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. ஓகே கொஞ்ச நேரம் அவகிட்ட சாரீ டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். கமெண்ட்டில் தட்டி விடுங்க எந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதும் நான் சொன்னதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுவோம். அப்படி நான் எங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டி நகரில் 1 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சு தர ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே 1 மணி நேரத்தில் தானே போய் தைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அவளை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் அவள் ஸ்கூலை பார்த்தோன்னே ஸ்கூல் கதையை ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூல் கதையை சொல்லி நானும் டயர்டாகி ஒரு வழியாக வந்து டி நகர் வந்து சேர்ந்தமா இல்லையான்னு கூட தெரியல. பெரிய ஹைலைட் என்னென்னா டி நகருக்கு எங்களுக்கு வழி தெரியாது. நாங்கள் கூகுள் மேப்பை நம்பியே டி நகருக்கு சென்றோம். கூகுள் மேப் வந்து எங்களை கை கொடுப்பாருன்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். ஆனால் அவர் பெரிய ஜர்க்கா வாங்கி விட்டாரு. நேராக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு வர எங்களுக்கே வழி தெரியும். அந்த வழி அவர் சந்தா சுற்றி கூட்டின்னு போய் விட்டாரு. எங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தோம், இந்த வழிக்கு நம்ம நேராக போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களே யோசிச்சு என்ன பண்ணுறது எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து இந்த மூலையை ரிட்டர்ன் வரும்போது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். நாங்கள் நினச்சிட்டு அங்கேருந்து வந்து ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஒரு அரை ஹவரில் கூட போக வேணாம், 20 நிமிஷத்துக்கு கூகுள் மேப் காட்டுச்சு. நாங்கள் 3/4 மணி நேரமாக அந்த லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்பீடாக தான் போகிறோம், ஆனாலும் நாங்கள் போகல. அது மாதிரி கேவலமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த கூகுள் மேப்பை நம்பி. ஒரு வழியாக வந்து டி நகருமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன தேவையோ தைச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் கிளம்புனதுக்கப்புறம் வரும்போதே வெளியவே இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுலாம் எல்லாம் படுத்து தூங்குறது மட்டுமே வேலையாக வச்சுட்ருந்தேன்.
உடனே செம்ம டயர்டு. சரி ஓகே நம்ம உறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் உறங்க ஆரம்பிச்சுட்டேன். பாய் காய்ஸ். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.